2025 திருக்கணித சனி பயிற்சி பலன்கள் பரிகாரங்கள். வணக்கம் நேயர்களே, நாம் தற்பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் 2025 ஆண்டுக்கான திருக்கணித சனி பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்க இருக்கின்றோம். சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி இரவு 10:07 மணிக்கு கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் மூலம் உங்கள் ராசிக்கு சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை தரவுள்ளார் என்பதை விரிவாக காண இருக்கின்றோம். பொதுவாக 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, கண்ட சனி வரும்போது உங்களுக்கு சனி திசையோ, ராகுகேது திசையோ, செவ்வாய் திசையோ, 6, 8, 12ஆம் இடம் அதிபதி திசையோ அல்லது மாறாக பாதக திசையோ சுய ஜாதகத்தில் நடந்தால் கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. சனி இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடமே ஒருவரின் கர்ம வினையை சுட்டிக்காட்டும் என்பதால் சனியின் பார்வை முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு சனி 1, 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களுக்கு கோட்சாரப்படி வரும்போது சனியின் பார்வை விழும் ராசிகளும் கூட பலவிதமான பிரச்சனைகள், விரயங்களை சந்திக்க வேண்டி வரலாம். அதே சமயம் யோக திசை நடப்பவர்களுக்கு 7.5 சனியே நடந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. மேலும் சனியின் நிலையும் கூட வாழ்வில் திடீர் திருப்பத்திற்கு காரணமாகிறது. அதன்படி தற்பொழுது அஸ்தங்க நிலையில் இருக்கும் சனி பகவான் மார்ச் 31, 2025 அன்று அஸ்தங்க நிலையில் இருந்து உதய நிலைக்கு வருகிறார். அப்பொழுது சனி பகவான் அதீத பலத்தோடு ஆதிக்கம் செலுத்துவார். ஆனால் வரும் ஜூலை 13, 2025 அன்று காலை 7:24 மணிக்கு சனி வக்ரமடைவதால் சில ராசிகளுக்கு திடீர் யோகமும் எதிர்பாராத இடமாற்றமும் விரய செலவுகளும் உண்டாகலாம். சனி பகவான் நவம்பர் 28, 2025 அன்று காலை 7:26 மணிக்கு வக்ர நிவர்த்தியாகிறார். 7.5 சனி, அஷ்டம சனி நடப்பவர்கள் திருமணம், கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட சுபகாரியங்களை சனி வக்ர நிவர்த்தியான பின் செய்வது நல்லது. மீனராசியில் ராகுவுடன் சனி பகவான் இணையும் போது மிகப்பெரிய பிரச்சனைகள் உலகளவில் நடக்கும் என்று கூறப்படுகிறது. அதுவும் சந்திர கிரகணம் முடிந்ததும் இயற்கை சீற்றம் மற்றும் பல எதிர்பாராத சம்பவங்கள் அரசியல் ரீதியாகவும் நடக்கும் என பஞ்சாங்கங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் நம் நாட்டிற்கு எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் வடக்கு மற்றும் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் கிரகணம் தெரியும் என்பதால் இந்த நாடுகளில் நிச்சயம் பிரச்சனைகள் வருமாம். இனி இந்த சனி பெயர்ச்சியில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எவை என பார்க்கலாம். 7.5 சனி ராசிகள்: கும்பம், மீனம், மேஷம். மேஷம் விரயச்சனி, மீனம் ஜென்ம சனி, கும்பம் பாத சனி. இது தவிர சிம்மம் அஷ்டம சனி, கன்னி கண்ட சனி, தனுசு அர்த்தாஷ்டம சனி. சரி, இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். மேஷ ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது விரயச்சனியாக, அதாவது 7.5 சனியின் தொடக்கமாக வருகிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12இல் மறைவதால் முன்பு போல வேகம் காட்டுவதை விடுத்து விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. 7.5 சனி தொடங்குகிறதே என்ற பயம் வேண்டாம். கடுமையாய் உழைத்தால் சனி என்றும் நன்மையே செய்வார். மேலும் உங்கள் வாழ்வில் சனி 2ஆம் முறையாக வந்தால் அதிக பாதகம் செய்ய மாட்டார். சுபவிரயத்தையே தருவார். அதாவது குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வது, வீடு கட்டுவது அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் மூலம் சுப விரயங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உறவுகளுக்குள் பிரச்சனைகள் வருவது சகஜம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைகள் வந்து போகும். அதனால் பிரச்சனைகள் வரும்போது இருவரும் மனம் விட்டு பேசினால் நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும். சனி பெயர்ச்சி காலத்தில் மனதை அமைதியாக வைக்க தவறினால் கஷ்டங்கள் அதிகமாகும். அதனால் பொறுமை காப்பது அவசியம். 7.5 சனி தொடங்குவதால் எந்த பெரிய முடிவையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. 12ஆம் இடத்திற்கு சனி வருவதால் வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். உடல் அசதி உண்டாகும். வேலை பளுவால் ஓய்வு எடுக்க முடியாமல் உடல் நலம் பாதிக்கப்படலாம். அதனால் குறித்த நேரத்தில் உணவும் ஓய்வும் எடுக்கவும். வெளியில் உண்பதை கூடிய மட்டும் தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு நீண்ட நாள் வெளிநாட்டில் குடும்பத்தை பிரிந்து வாழ நேரலாம். சனி
சனி 12ஆம் இடத்திற்கு வருவதால் சிலருக்கு கண்களில் நீர் வடிதல், காலில் காயம், சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் வந்து போகலாம். சிலருக்கு திடீர் வேலை இழப்பும் ஏற்படலாம். அதே சமயம் தினக்கூலிகள், உடலை வருத்தி வேலை செய்பவர்கள் மற்றும் சிறு தொழில் செய்வோருக்கு இந்த சனி பெயர்ச்சி யோகத்தை செய்யும். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனி பெயர்ச்சி பலன்களை இனி பார்க்கலாம். மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வேலை மாற்றம் உண்டாகும். புது பொறுப்புகளால் பணிச்சுமையும் மனக்கவலையும் சோர்வும் அடிக்கடி ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி, வாகன செலவுகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஜாமீன் கையெழுத்து எக்காரணத்தை கொண்டும் போடக்கூடாது. சிலருக்கு அரசு அனுகூலம் உண்டாகும். மேஷராசி, பரணி நட்சத்திரம். பூர்வீக சொத்து கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக விலைக்கு பழைய வீட்டை விற்றுவிட்டு புது வீடு வாங்குவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆலயங்களை புதுப்பிக்க உதவுவீர்கள். சிலருக்கு திருமணம் தடைபடும். பழைய பாக்கிகள் வர தாமதமாகும். மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம். அடகு வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள். மனதில் தேவையில்லாத கவலைகள் தோன்றி மறையும். போட்டி பொறாமைகளையும் மீறி ஓரளவு தொழிலில் சாதிப்பீர்கள். சமயங்களில் அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். சிலர் புது செல்போன், லேப்டாப், புது பைக் வாங்குவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். மேஷ ராசி பொது பலன்கள். மருந்து, கமிஷன், மரவேலை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், விவசாயம், பூ வியாபாரம், ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு எல்லாம் இது யோகமான காலமாகும். அலுவலகத்தில் வேலை செய்வோரை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 6, 9ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் சமயத்தில் தேவையில்லாத வீண் விரயங்கள் வரலாம். குடும்பத்தில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் கடன் பிரச்சனை அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்தை விற்கும் நிலை உண்டாகும். கடுமையான அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: சனிக்கிழமை சனிகோரையில் திருநள்ளாறு ஈசனை வழிபட்டுவிட்டு சனி பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து 8 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். விரயச் செலவு குறையும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். மேஷம் 60. ரிஷபம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். ரிஷபராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்து உத்தியோகத்தில் பிரச்சனைகளையும் புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் இப்போது லாப வீட்டில் அமர்வதால் இனி எதிலும் உங்கள் கை ஓங்கும். சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாவீர்கள். மனத்தெளிவடைவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். புது சிந்தனைகள் வாழ்வை மாற்றும். எதிலும் ஆர்வம் பிறக்கும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றத்துடன் சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திடீர் பணவரவு உண்டாகும். ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ரிஷபராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். தந்தை சொத்து கைக்கு வரும். அரசாங்க அனுகூலம் உண்டாகும். மூத்த சகோதரரிடம் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும். இனி ரிஷபராசி பொது பலன்களை பார்க்கலாம். ரியல் எஸ்டேட், பதிப்பகம், எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்பர். ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் பணி செய்யும் நிறுவனத்தில் இருந்து விலகி சம்பளம் அதிக கிடைக்கும் வேலைக்கு மாறுவீர்கள். சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 5, 8ஆம் இடங்களை பார்வை செய்கிறார்.
சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் சந்திராஷ்டம நாட்களில் டென்ஷன், கோபம், அலர்ஜி வரலாம். பணி செய்யும் இடத்தில் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் குறித்த அச்சம் வந்து நீங்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளின் போக்கில் சில மாற்றத்தை உணர்வீர்கள். அதனால் பிள்ளைகளிடம் சற்று அனுசரித்து செல்லவும். பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். படிப்பு, உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை பிரிய வேண்டி வரலாம். சிலர் குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதால் அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். சிலர் திடீரென வேலை மாற்றலாகி வெளியூருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டி வரும். சமயத்தில் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதனால் எதையும் திட்டமிட்டு செய்யவும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். ரிஷபம் 90. மிதுனம் மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். மிதுன ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் நீங்கள் எத்தனைதான் கடினமாக உழைத்த போதும் சரியான அங்கீகாரம் இல்லாமல், கையில் காசும் தங்காமல், உங்களுக்கு அலைச்சலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊராக சுற்றவும் வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார். இனி எல்லாம் நல்லதே நடக்கும். தொட்டது துலங்கும். பிதுர்வழி சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். மனைவி வழியில் ஆதரவு பெருகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம். புது வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். வீடு கட்ட எதிர்பார்த்த லோன் சாங்ஷன் ஆகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். புது செல்போன் மற்றும் வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குவீர்கள். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். திடீர் யோகம் உண்டாகும். திருமணம், கிரகப்பிரவேசம் என வீடு களை கட்டும். அயல்நாடு சென்று வருவீர்கள். திடீர் செல்வாக்கும் பணப்புழக்கமும் தங்க நகையும் வாங்குவீர்கள். அரசாங்கம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். மிதுன ராசி, புனர்பூசம் நட்சத்திரம். இதுவரை உற்சாகம் இல்லாமல் சோர்வாகவும் சலிப்பாகவும் இருந்தவர்கள் இனி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். உங்கள் நிர்வாக திறமையால் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பளமும் அதிகரிக்கும். இனி மிதுன ராசி பொது பலன்களை காணலாம். மிதுன ராசி பொது பலன்கள்: காய்கறி கடை, தோல் ஏற்றுமதி இறக்குமதி, புத்தக கடை, ஆன்மீக அருட்சாதனங்கள், இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆடை, தங்க நகை கடைகள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி வந்து அமர்வதால் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையில்லாமல் இஎம்ஐயில் கடன் வாங்க வேண்டாம். அலுவலகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம். அதனால் அனாவசிய விடுப்புகளை தவிர்க்கவும். வேண்டுமெனவே முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுவீர்கள். அதனால் பணிச்சுமை அதிகமாகும். ஒரு சில பணிகளை போராடி முடிக்க வேண்டி வரலாம். சூழ்நிலைகளை கவனமாக கையாளுங்கள். சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4, 7, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் உடல் நலத்தில் எச்சரிக்கை தேவை. வீடு, வாகனம் சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்படலாம். தாய் வழியில் சொத்து பிரச்சனை வரலாம். மனதில் தேவையில்லாத கவலைகள் ஏற்பட்டு விலகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமணத்தில் தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். கூட்டு தொழில் செய்வோர் கடன் வாங்கி தொழிலை விருத்தி செய்ய வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் தூக்கமின்மை, சுப விரயங்கள் ஏற்படலாம். வேலை நிமித்தமாக கணவன் மனைவி பிரிந்து வாழ நேரலாம். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். சிலர் வெளிநாட்டு வேலையை விட்டுவிட்டு தாய்நாடு திரும்புவீர்கள். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: தேய்பிறை சதுர்த்தசி திதியில் நரசிம்மரை வழிபடுங்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். மிதுனம் 85. கடகம்
புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். கடகராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 8இல் இருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்வதால் இனி எல்லாவற்றிலும் வெற்றிதான். சகல பாக்கியங்களும் உண்டாகும். கடந்த 3 ஆண்டுகள் அஷ்டம சனி உங்களை படாத பாடுபடுத்தி இருக்கும். பலவிதமான கசப்பான அனுபவத்தையும் பயத்தையும் தந்திருக்கும். கணவன் மனைவி பிரிவு, பிள்ளைகளின் பிடிவாதம், நோய், கடன், கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் என தொடர்ந்து அடிபட்டு மனக்கவலையில் உழன்று இருப்பீர்கள். சிலர் நோயால் படாத பாடுபட்டு இருப்பீர்கள். சிலர் நல்லது செய்து கெட்டதை பரிசாக வாங்கி இருப்பீர்கள். திடீர் வேலை இழப்பால் வருமானம் இன்றி துன்பட்டு இருப்பீர்கள். ஆனால் இனி இந்த நிலையெல்லாம் மாறப்போகிறது. இறையருளால் இனி எல்லாம் ஜெயமே. இது உங்களுக்கு யோக காலமாகும். இனிமேல் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம். அலுவலகம் செல்வோருக்கு பணி நிரந்தரம் உறுதியாகும். மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் சாதனை படைப்பீர்கள். பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். அயல்நாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பழைய கடனை தீர்ப்பீர்கள். சொந்த வீடு வாங்குவீர்கள். வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். பங்காளி பிரச்சனைகள் தீரும். கடகராசி, பூசம் நட்சத்திரம். சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். இல்லத்தரசிகள் தங்க நகைகள் வாங்குவீர்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். மனதிற்கு சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் நடக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரம். ஏதோ ஒரு வகையில் பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அரசு அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலர் மேல் படிப்பு படிக்க வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தந்தை உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை பார்க்கலாம். கடகராசி, பொது பலன்கள். உணவகம், கூல்ட்ரிங்க்ஸ், முடித்திருத்தகம், மெடிக்கல், பேங்க், ஆசிரியர் மற்றும் கெமிக்கல், இரும்பு, பாஸ்மதி அரிசி மற்றும் எண்ணெய் தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் வேலை செய்வோருக்கு இனி நல்ல காலம்தான். உங்கள் கை ஓங்கும். உங்களை புரிந்து கொள்ளும் மேலதிகாரி மாற்றலாகி வருவார். இதுவரை கிடைக்காத நியாயமான சலுகைகள் இனி கிடைக்கும். பழைய சம்பள பாக்கிகளும் வந்து சேரும். சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பதால் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அலுவலகத்தில் பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல நேரும். அதனால் வீண் அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களை எதிர்த்தோர் தோல்வியை தழுவுவார்கள். சிலருக்கு பணி மாற்றம் ஏற்படும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதரர்களுடன் மனக்கசப்பு ஏற்படலாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். அலுவலகத்தில் உங்கள் பர்சனல் விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்வதை தவிர்க்கவும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். பௌர்ணமி நாளில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்க்கையில் பெரும் மாற்றம் வரும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். கடகம் 80. சிம்மம், மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். சிம்மராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போது 8ஆம் வீட்டில் அஷ்டமத்து சனியாக வந்து அமர்வதால் நீங்கள் இனி எதிலும் முன்னெச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லது. கடந்த 3 ஆண்டுகளாக கண்ட சனியால் பல கசப்பான அனுபவங்களை பெற்று இருப்பீர்கள். ஆனால் எல்லா சமயங்களிலும் கடவுள் உங்களுக்கு யார் மூலமாவது தக்க சமயத்தில் உதவிகள் செய்து காப்பாற்றி வந்தது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும். ஆனால் திடீர் முடிவுகளையும் கோபம், சந்தேகம், பிடிவாத குணத்தையும் கட்டாயம் விட்டுவிட வேண்டும். விட்டுக் கொடுத்து போக வேண்டும். இந்த சனி பயிற்சி அஷ்டமத்து சனியாக வருவதால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருப்பது நல்லது. மேலும் குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது அவசியமாகும். முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது சட்ட ஆலோசகரை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து பங்கை போராடி பெற வேண்டி வரலாம். சரி, இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம்.
சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. மற்றவர் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம். தாய் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். வீடு, வண்டி, வாகன செலவுகள் ஏற்படலாம். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை மாற்றம் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வாடகை வீட்டிலிருந்து சிலர் சொந்த வீட்டுக்கு குடிபுகுவீர்கள். தொழில் செய்வோருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளால் அவமானங்களை சந்திக்க நேரலாம். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். குடும்பத்தில் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம் சம்பந்தமான கடமைகள் கவலைகளாக தலை தூக்கும். பணிச்சுமை அதிகமாகும். இனி அஷ்டமத்து சனி என்பதால் இரவு பகலாக வேலை செய்தாலும் கூட நல்ல பெயரை எடுப்பது கடினமாகும். சரி, இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். சிம்ம ராசி பொது பலன்கள். இரும்பு, கடல் உணவு வகைகள், ரசாயன வகைகள், கட்டிட உதிரி பாகங்கள் மற்றும் மூலதனம் போடாமல் தொழில் செய்வோருக்கு எல்லாம் நல்ல லாபம் வரும். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களால் மறைமுக பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சியால் பலவிதமான நெருக்கடிகள் வந்தாலும் துணிவே துணை என்ற அன்றாட பணிகளை கடமையாக ஏற்று செய்து வந்தால் அஷ்டமத்து சனியால் எந்த கஷ்டமும் வராது. சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 5, 10ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் தேவையில்லாத விஷயத்தை நினைத்து மனம் குழப்பமடையும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் மந்தநிலை காணப்படும். கடன் வாங்கி தொழிலை விருத்தி செய்ய வேண்டாம். உங்களுக்குண்டான பரிகாரங்கள். இது உங்களுக்கு அஷ்டமத்து சனி என்பதால் சனிக்கிழமை சனி ஓரையில் திருக்கொள்ளிக்காடு ஈசனை வழிபட்டு விட்டு சனி பகவானுக்கு எள் சாதம் படைத்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 8 பேருக்கு அன்னதானம் செய்து வழிபடுங்கள். நிச்சயம் அஷ்டமத்து சனியால் பாதிப்புகள் குறையும் என நம்பலாம். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். சிம்மம் 50. கன்னி ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்வதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சனி பகவான் 6இல் இருந்தபோது பல எதிர்ப்புகளையும் சந்தித்து சாதித்து இருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது சனி பகவான் 7இல் அமர்வதால் எதையும் திட்டமிட்டு செய்யவும், கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்க்கவும், உத்தியோகம், வியாபாரம், வேலை சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டி வரலாம். விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் சிலருக்கு காணாமல் போகலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. திருமணம் சம்பந்தமாக எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வர தாமதமாகும். அரசாங்க அதிகாரிகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக பெரிய பதவிகள் தேடி வரும். சிலருக்கு வீடு, வண்டி சம்பந்தமான சுப விரயங்கள் உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் கூட்டுத் தொழில் தொடங்க வேண்டாம். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் தொடங்க வேண்டாம். கஷ்டமான நேரத்தில் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எப்பொழுதும் இஷ்ட தெய்வ மந்திரத்தை மனதில் ஜபம் செய்வது நல்லது. கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் குடும்பம், அலுவலகம் என ஒரே சமயத்தில் இரண்டையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உடல் நலத்தில் கவனமாக இருத்தல் அவசியமாகும். மனதில் திடீர் என தேவையில்லாத பயம், கவலை வரலாம். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் யாரையும் நம்பி எதுவும் பேச வேண்டாம். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பணத்தை சரியாக கையாள்வது அவசியமாகும். இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். கன்னி ராசி பொது பலன்கள். சூப்பர் மார்க்கெட், செல்போன், டிவி ரிப்பேர் கடைகள், மெக்கானிக், மருந்து கடைகள், புத்தகம் அச்சிடுவோர், மீடியா சம்பந்தமான தொழில் செய்வோர் அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி லாபகரமாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களை பொறுத்தவரை முன்பு போல் அடிக்கடி விடுப்பில் செல்லக்கூடாது. உயரதிகாரிகளிடம் முன்பு போல அதிக உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம். எதிர்பாராத இடத்துக்கு திடீரென மாற்றப்படலாம். ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திட வேண்டாம். கோபத்தை தவிர்க்கவும். இது கண்டசனி காலம் என்பதால் பொறுமையுடன் சிந்தித்து செயலாற்றுங்கள். சனி பகவான் பார்வை பலன்கள்.
சனி பகவான் உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 4, 9ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் யோசிக்காமல் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். மிக மிக முக்கியமாக இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்க வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். சொந்தங்களின் உண்மையான முகம் தெரியவரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பதால் பகட்டுக்காக வீண் செலவு செய்யாதீர்கள். குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குங்கள். குலதெய்வத்தை வழிபாடு செய்வதால் சுபகாரிய தடை நீங்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகளை சித்திரை நட்சத்திரத்தில் சென்று தரிசித்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். நிச்சயம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். கன்னி 55. துலாம் ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வந்து அமர்வதால் ராஜயோகத்தை அள்ளித்தர இருக்கிறார். நினைத்து கூட பார்க்க முடியாத வளர்ச்சியை வாரி வழங்க இருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருந்ததால் மனதளவில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள். குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள் பெரும் கவலையை தந்திருக்கும். திடீரென வேலை போய் இருக்கலாம். பொருளாதார இழப்பால் வாடி வருந்தி செய்வதறியாது கோயிலாக சுற்றி இருப்பீர்கள். அதற்கெல்லாம் பலன் பெறப்போகும் காலம்தான் இந்த சனி பயிற்சியாகும். இது உங்களுக்கு பொற்காலம். இனி உங்களின் வாழ்க்கை பாதையை சீராக அமைத்துக் கொள்ள நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம். கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணி செய்யும் இடத்தில் உங்களை நம்பி மேலதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். பூர்வீக சொத்து கைக்கு வரும். திடீர் பணவரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். துலாம் ராசி, விசாகம் நட்சத்திரம். சிலருக்கு வேலை மாற்றம், சம்பள உயர்வுடன் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும். இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். துலாம் ராசி, பொது பலன்கள். வியாபாரிகளுக்கு அதீத லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் அனைத்தும் விற்று தீரும். கூட்டுத் தொழில் வளர்ச்சியை தரும். பங்குதாரர்கள், வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணி செய்வோருக்கு இது பொற்காலம். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வெளிநாட்டு வேலை அமையும். கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பெற்றோர் உங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள். சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 8, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பதால் திடீர் வேலை மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிய நேரலாம். இளைய சகோதரருடன் சொத்து பிரச்சனை ஏற்படலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதால் வாகனங்களை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடாதீர்கள். ஹோட்டல் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் எதிர்பாராத செலவுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகான்களின் தரிசனம் கிடைக்கும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: புதன்கிழமை பெருமாள் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். அனைத்தும் நன்மையாகும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். துலாம் 90. விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆயினும் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக அர்த்தாஷ்டம சனியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் பலவிதமான கஷ்டங்களை தந்திருப்பார். மிக கடினமான காலகட்டங்களை எல்லாம் தாண்டி வந்துவிட்டீர்கள். வீடு, வண்டி, வாகனம் வகையில்
ஏற்பட்ட கடன் அனைத்தும் இந்த சனி பயிற்சியில் முடிவுக்கு வரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அச்ச நிலை இனி இருக்காது. பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே சமயம் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலர் சொந்த ஊரை விட்டு செல்ல நேரலாம். தேவையில்லாத கவலையால் சமயத்தில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும். யோகா, தியானம், ஆலய வழிபாடு மூலம் சரி செய்து கொள்வீர்கள். சரி, இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி, விஷாகம் நட்சத்திரம். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். நல்ல லாபம் வரும். வேலைப்பளு அதிகரிக்கும். அரசு அனுகூலம் உண்டாகும். விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தாத்தா பாட்டி உடல் ஆரோக்கியம் சீராகும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு இது பொற்காலம். கணவர் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலர் புது வீட்டிற்கு தனி குடித்தனம் செல்வீர்கள். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். மூத்த சகோதரர் வகையில் லாபம் உண்டு. கன்னி பெண்களை பொறுத்தவரை திருமணம் தாமதமாகும். பணியிடங்களில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்கள் உயர்கல்வி படிக்க வெளியூர் செல்வீர்கள். இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். விருச்சிக ராசி, பொது பலன்கள். வியாபாரிகளுக்கு இது சாதகமான சனி பெயர்ச்சியாகும். கூட்டுத் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, ஏஜென்சி, புரோக்கரேஜ் செய்வோர் அதிக லாபம் அடைவீர்கள். ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பவர்கள், காஃபி ஷாப், ஹோட்டல், பேக்கரி, பூ வியாபாரம், ஆயில் ஸ்டோர், லாயர், ஷேர் மார்க்கெட், அழகு சாதன கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களை பொறுத்தவரை மேலதிகாரியின் நம்பிக்கையை பெறுவீர்கள். கொடுத்த வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். ஐடி மற்றும் மீடியாவில் வேலை பார்ப்பவர்களுக்கு யோகமான சனி பெயர்ச்சி இதுவாகும். சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 7, 11 இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் கவனமாக பேசவும். விளையாட்டாக சொன்னது கூட சமயத்தில் வினையாகும். சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள். அதனால் நீண்ட நாள் நட்பையும் ஒரு நொடியில் இழக்க நேரலாம். இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் பிறர்க்காக ஜாமீன் கொடுக்க வேண்டாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவி இருவரும் வேலை நிமித்தமாக பிரிந்து வாழ நேரலாம். தொழிலில் சில முடக்கங்கள் ஏற்பட்டு விலகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் ஷேர் மூலம் திடீர் நஷ்டம் வரலாம். தக்க நேரத்தில் அரசு அதிகாரிகள் உதவுவார்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் ஒரு வழியாக முடியும். கடனாக கொடுத்த பணம் வசூலாக கால தாமதமாகும். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள்: செவ்வாய்க்கிழமை வீட்டருகே இருக்கும் முருகன் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். விருச்சிகம் 75. தனுசு ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் வந்து அமர்வதால் தொழிலில் அலைச்சல் இருக்கலாம். பொறுமையாக செயல்படுவது நல்லது. எதையும் யோசித்து செய்வது அவசியமாகும். சனி 4இல் அமர்வதால் கடன் வாங்கி வீடு கட்டுவீர்கள். அதிகளவில் சுப விரயங்கள் செய்வீர்கள். சிலர் சொந்த ஊரை விட்டு செல்ல நேரும். கடந்த 3 ஆண்டுகளாக பல விஷயங்களை சமாளித்து சாதனை படைத்து இருப்பீர்கள். ஆனால் தற்பொழுது அர்த்தாஷ்டம சனி வருவதால் சின்ன சின்ன விஷயங்களையும் நுட்பமாக செய்வீர்கள். எந்த விஷயத்திலும் கூட்டு வேண்டாம். மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வீடு வாங்குவது, கட்டுவது கொஞ்சம் இழுபறியாக முடியும். அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. சொத்து வாங்கினால் தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்கவும். சமயத்தில் வில்லங்கம் வரலாம். சரி, இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி, மூலம் நட்சத்திரம். வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். தனுசு ராசி, பூராடம் நட்சத்திரம். மீடியாவில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது பொற்காலம். மனைவி
ஆரோக்கியம் நலமாகும். வீடு கட்டுவீர்கள், விழிப்புடன் செயல் புரிவீர்கள். தெய்வ அருளும் சித்தர்கள் ஆசீர்வாதமும் உண்டு. பிள்ளைகள் படிப்பில் சாதனை படைப்பார்கள். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர வேண்டாம். தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம். அரசு அனுகூலம் உண்டாகும். சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். புதிய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ஆயினும் அனாவசிய செலவுகளை குறைப்பது நல்லது. சரி, இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். தனுசு ராசி பொது பலன்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை ஒர்க் பிரஷர் அதிகரிக்கும். கன்னி பெண்களை பொறுத்தவரை உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கல்யாணம் தடைப்பட்டு முடியும். மாணவ மாணவிகளுக்கு சவாலான காலகட்டம் இது. அதனால் விளையாட்டை குறைத்து படிப்பில் அக்கறை செலுத்துங்கள். அலட்சிய போக்குடன் கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் புரிவோர் வட்டிக்கு கடன் வாங்கி கூட்டு தொழிலை விருத்தியடைய செய்ய வேண்டாம். எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், நாட்டு மருந்து, மூலிகை வஸ்து, பழைய பேப்பர் கடை, கறிக்கடை, காலனி கடை மற்றும் எழுத்து பணி, வாயால் பேசி தொழில் செய்வோர், அதாவது பட்டிமன்ற பேச்சாளர்கள், சேல்ஸ்மேன், அர்ச்சகர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், வக்கீல், ஜோதிடர்கள், ஆன்மீக குருமார்கள் அனைவருக்கும் இது நல்ல காலகட்டம். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்தவும். சிலருக்கு வேலையில் நெருக்கடி இருந்தாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கணினி துறையினருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசி மற்றும் ராசிக்கு 6, 10ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சோர்வு, களைப்பு வந்து நீங்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பதால் எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவார்கள். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். புது பொறுப்புகள் உங்களை நம்பி தருவார்கள். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி வேலை சுமையையும் செலவுகளையும் தந்தாலும் உங்கள் முயற்சியால் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: சனிக்கிழமை சனி ஓரையில் குச்சனூர் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடவும் திடீர் பணவரவு உண்டாகும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். தனுசு 65. மகரம். மகர ராசிக்காரர்களே, ஏறக்குறைய 8½ ஆண்டுகளாக உங்களை ஆட்டிப்படைத்த சனி பகவான் இப்போது உங்களை விட்டு விலகி உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்வதால் தொட்டதெல்லாம் இனி வெற்றிதான். மனதளவில் விலகியிருந்த கணவன் மனைவி கூட இனி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வீர்கள். சிலர் குடும்பத்துடன் வடமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பணம், பேர், புகழ் அனைத்தும் உங்கள் சுய முயற்சியால் அடைவீர்கள். தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். யோகம், தியானம், ஞானம் என்று மனதை இறை சக்தியால் பக்குவப்படுத்திக் கொள்வீர்கள். இதுவரை தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம். சொந்த வீட்டிற்கு குடிபுகுவீர்கள். கடன் பிரச்சனை தீரும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள். சமுதாயத்தில் மேலான நிலையை அடைவீர்கள். பழைய வீட்டை அகற்றிவிட்டு புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். எல்லோரும் ஆச்சரியப்படும்படி வாழ்வீர்கள். மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம். தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும். புது செல்போன் மற்றும் வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மகர ராசி, அவிட்டம் நட்சத்திரம். புது தொழில் தொடங்குவீர்கள். நல்ல லாபம் வரும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். உங்களை எதிரியாக நினைத்த பலரும் இனி நட்பு பாராட்டுவார்கள். ஷேர் மூலம் லாபம் வரும். பெரிய பதவிகள் தேடி வரும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவரின் வியாபாரத்தை முன்னின்று நடத்துவீர்கள். தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவீர்கள். இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். மகர ராசி பொது பலன்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை உங்களின் திறமையை குறைவாக எடை போட்டவர்கள் வியக்கும்படி கடினமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். சம்பளம் உயரும். கன்னி பெண்களை பொறுத்தவரை தடைப்பட்ட கல்வியை தொடர்வீர்கள். பெற்றோருடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். வெளிநாட்டில் வேலை, உயர்கல்வி அமையும். தொழில் செய்வோர்கள் கடையை நவீனமயமாக்குவீர்கள். பொறுப்பில்லாத வேலையாட்களை மாற்றி அனுபவம் மிகுந்த புது வேலையாட்களை சேர்ப்பீர்கள். சினிமா, பதிப்புத்துறை,
ஹோட்டல், கிரானைட் டைல்ஸ், மரத்தொழில், விவசாயம், ஆசாரி, ஆசிரியர், மருந்து விற்பனையாளர்கள், சிறு தொழில் புரிவோர் அனைவருக்கும் நல்ல லாபமான சனிப்பெயர்ச்சி இது. அலுவலகத்தில் பணி செய்வோரை பொறுத்தவரை பிரச்சனை தந்த மேலதிகாரி மாற்றப்படுவார். தடைப்பட்ட பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உறுதியாகும். சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய புது வேலை அமையும். எதிர்ப்புகள் நீங்கும். சக ஊழியர்கள் மதிப்பார்கள். கணினி துறையில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகமானாலும் அதற்கு தகுந்த சம்பள உயர்வும் கிடைக்கும். சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5, 9, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வீக சொத்தை விற்பீர்கள். பிள்ளைகளின் உயர் படிப்பு மற்றும் பிள்ளைகளின் திருமணத்திற்காக சுப விரயம் செய்வீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதால் சரியான உறக்கம் இருக்காது. ஓய்வு எடுக்க முடியாது. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: பௌர்ணமி முழு நிலவு நாளில் மலைமேல் இருக்கும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நெய் விளக்கேற்றி வழிபடவும். அனைத்தும் நன்மையாகும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். மகரம் 80. கும்பம். கும்பராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் இனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பாத சனியாக இடம் பெயர்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையான பணிச்சுமையால் பல சோதனைகளை அனுபவித்து வந்து இருப்பீர்கள். சிலர் வேலை இழப்பால் செய்வதறியாது பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பார்கள். பொருளாதார பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு இருக்கும். பணப்பிரச்சனைகள் ஒரு பக்கம் என்றால் ஆரோக்கிய பாதிப்பால் மருத்துவ செலவுகள் மறுபக்கம் என வீண் விரயத்தை தந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் படிப்பு, வண்டி வாகனம், வீட்டு பராமரிப்பு செலவு என வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் மனக்கவலையில் வாழ்ந்து வந்திருப்பீர்கள். ஆனால் அந்த நிலை இனி மாற இருக்கிறது. நிச்சயம் முன்பை விட நல்ல மாற்றத்தை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தரும் என நம்பலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்வதால் செலவுகள் அதிகரிக்கும். வாக்குஸ்தானத்திற்கு சனி வருவதால் வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீர்கள். முடிந்தவரை அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கும்பராசி, அவிட்டம் நட்சத்திரம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலைச்சலுக்கு பின் முடியும். வண்டி வாகன செலவுகள் வரலாம். சிலர் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புது வண்டி வாங்குவீர்கள். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிலருக்கு அமையும். நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாகும். சில புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். கும்பராசி, சதயம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை மனக்குறைகள் நீங்கும். இதுவரை பிரிந்து இருந்த கணவன் மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு சமாதானமாக வருவார். கடன் பிரச்சனை தீரும். கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சற்று யோசித்து செய்தால் வெற்றி பெறலாம். எதிர்பாராத திடீர் பயணங்களால் அலைச்சல் செலவுகள் வந்து போகும். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை குறையும். சம்பளம் உயரும். கன்னி பெண்களை பொறுத்தவரை கல்வி, வேலை என அனைத்திலும் வெற்றி கிட்டும். இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். கும்பராசி, பொது பலன்கள். தொழில் செய்வோர் இனி உங்கள் அணுகுமுறையை மாற்றுவீர்கள். புதிய முதலீடு செய்வீர்கள். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அதிக சம்பளத்துடன் புது வேலை கிடைக்கும். கணினி துறையினர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். அரிசி, பருப்பு, பாத்திரக்கடை, சலூன், ஹோட்டல், இரும்பு, ஸ்பெகுலேஷன், கண்ணாடி கடை, துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கு இது நல்ல சனி பெயர்ச்சியாகும். சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4, 8, 11ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் நேரத்திற்கு சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல் பணிச்சுமை அதிகரிக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் தேவையில்லாமல் மற்றவர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். சில நேரங்களில் வேலையில் அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். கடன் பிரச்சனை அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதர
சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். திடீர் என ஷேர் மூலம் நஷ்டம் வரலாம். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் அலைச்சலையும் சுப விரயங்களையும் தந்தாலும் உங்கள் முயற்சியும் கடமை உணர்வும் வெற்றியை தரும். உங்களுக்குண்டான பரிகாரங்கள்: தேய்பிறை அஷ்டமி நாளில் சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்தில் அருள் பாலிக்கும் அஷ்ட பைரவருக்கு அபிஷேகம் செய்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வீண் அலைச்சல் தவிர்க்கப்படும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். கும்பம் 55. மீனம். மீனராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக அமர்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக விரயச்சனியாக பலவிதமான நெருக்கடிகளையும் எதிர்பாராத செலவுகளையும் தந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ஜென்ம சனியாக வருவதால் சில கஷ்டங்களை தருவார். ஆனால் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு வாழ்வில் கொண்டு செல்லவே என்பது பொறுமையாகத்தான் புரியும். எந்த கஷ்டமும் வராமல் வெற்றியை பெற முடியாது என்பதால் இவை அனைத்தும் சோதனை அல்ல, சாதனை என்பது புரியும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, கூட்டு தொழில் தொடங்கக்கூடாது. முக்கியமாக வேலையில் பிரச்சனை வந்தால் நீங்களாக வேலையை விடக்கூடாது. வண்டி வாகன பழுதை உடனுக்குடன் சரிபார்த்துக் கொள்வது நல்லது. துஷி கேட்க குடும்பத்துடன் வெகு தொலைவு காரில் செல்லக்கூடாது. வெளியில் எங்கு சென்றாலும் கையில் சஞ்சீவி ஆஞ்சநேயர் படத்தை வைத்துக் கொள்வது நல்லது. கால பைரவாஷ்டகம் மாலையில் தினமும் படிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனம் அடிக்கடி கவலையில் சிக்கிக்கொள்ளும். அதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள ராமநாமத்தையும், பிரதோஷ நாளில் நந்தியையும் சிவபெருமானையும், சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரையும் தொடர்ந்து வழிபடும் போது சனிப்பெயர்ச்சியால் எந்த பாதிப்பும் வராது என நம்பலாம். சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் அனுபவத்தை தந்து அதன் மூலம் பக்குவத்தை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்துவார். ஜென்மசனி என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலர் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும். அதனால் அலைச்சல் இருக்கும். சரி, இனி உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். அயல்நாடு செல்ல விசா காலதாமதமாக கிடைக்கும். நீண்ட நாள் குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள். மகளுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கும். வண்டி வாகன வகையில் தேவையில்லாத செலவுகள் வரலாம். மனதில் பலவிதமான தேவையில்லாத சிந்தனைகள் வந்து போகும். எதையும் பொறுமையாக செய்வது நல்லது. குழந்தை பாக்கியம் உண்டாகும். மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். புது தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டை சச்சரவு வரலாம். அதனால் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வேலையில் பிரச்சனை வரலாம். மீனராசி, ரேவதி நட்சத்திரம். மனதில் திடீர் என தேவையில்லாத பயம், கவலை வந்து போகும். மகனின் கூடா நட்பு விலகும். புது வீட்டிற்கு சிலர் குடி போவீர்கள். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உற்சாகத்தை தரும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இனி உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை காணலாம். மீனராசி, பொது பலன்கள். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை சேமிப்பு கரையும். ஆயினும் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை குறையும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரை யாரிடமும் கடன் வாங்காமல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை வேலையை விடும் அளவிற்கு நெருக்கடி இருக்கும். அதனால் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ஐடியில் வேலை பார்ப்பவர்கள் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டி வரும். ஹோட்டல், கணினி உதிரி பாகங்கள், துணிக்கடை, விவசாயம், காய்கறி கடை, எலக்ட்ரானிக் கடை, பிளம்பர் தொழில், பேக்கரி தொழில் செய்வோருக்கு எல்லாம் இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல லாபம் வரும். சனி பகவான் பார்வை பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 7, 10ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பதால் எந்த ஒரு செயலை முடிக்கவும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டி வரும். சிலருக்கு வெளியூரில் வேலை அமையும். இளைய சகோதரர் வகையில் செலவுகள் இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் சொந்தக்காரர்களால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரலாம். தொழிலில் கடன் ஏற்படும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரலாம். மனக்கவலைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் ஓரளவு பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம்.
உங்களுக்குண்டான பரிகாரங்கள். தேய்பிறை சனிக்கிழமையில் சனி ஓரையில் திருவாதவூர் சென்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 8 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். சனியின் பாதிப்புகள் குறையும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். மீனம் 55. நேயர்களே, இதுவரை 2025 திருக்கணித சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்களை பார்த்தோம். சனி பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கவும் வாழ்வில் வெற்றி பெறவும் உங்களுக்குண்டான பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்யுங்கள். சனி பகவானை வழிபடும் முன் மூலவர் சிவபெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் விதி மாறும். நன்றி, வணக்கம். 2025 திருக்கணித சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள்.